கடைசியில ஒரு சின்ன பைய கையில் பூச்சியை கொடுத்தது. அந்த பூச்சியினுடைய உயிர் யார் கையில் இருக்கு அப்படின்றத கேட்க சொல்லி கதையை முடிச்சிட்டார். அவர் எதிரில் இருந்தவர் பெரியவர் விட சொல்ல முடியாமல் திகைச்சு போய், அது உயிரோடு இருக்கிறதும் சாகிறதும் உன் கையில் தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி தான் நாம் முன்னேறதும் கீழே போகிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டார். நீ படித்தா முன்னுக்கு போகலாம். உன் படிப்பு வாத்தியார போடுவார். நீ படி, நல்லா படி. படித்த பிள்ளை ஆஃபீஸர் ஆகி போய் என்ன மாதிரி போயிருக்கு பாருங்க. டிஜிபி ரேங்குக்கு போயிருக்கு அந்த அம்மா. அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பெருமையை பெறணும்னா அது ஓங்கையில் தான் இருக்கு. வாத்தியார் அப்படி தானே சொல்லுவார். நீ படிக்கணும்னாப்பா ஓங்கையில் இருக்கு அப்படின்னு. ஆமாம், அப்புறம் நம்ம வயிற்றுக்கு நம்ம தானே சாப்பிட்டாகணும். அழுதழுது நம்ம வீட்டில் சொல்லுவாங்கல்ல, அழுதழுது அவள் தாண்டா பிள்ளை பெறணும் அப்படின்னாங்கல்ல, அது மாதிரி தான் நம்ம கையில் தான் இருக்குன்னு முடிச்சுட்டார். தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்ல போகிறார்களோ. படித்தவன் பாட்டை கெடுத்தான்ல. வாங்க ரேவதி அம்மா வாங்க. ஐயா, எனக்கு முன்னால் பேசிய டாக்டர் அன்புநாதன் ஐயா அவர்கள் எங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எங்களுக்காக அவர் பேசிட்டு போயிருக்கார். கடைசியா ஒரு கதை சொல்லி முடிச்சாரு பாத்தீங்களா. அந்த பூச்சியினுடைய வாழ்க்கை யார் கையில இருக்கு கேட்ட உடனே அந்த பெரியவர் என்ன சொன்னாரா, உன் கையில இருக்குப்பா அப்படின்னு பையன்ட்ட சொன்னார். அப்படிதானா? இப்ப அவர் பேசுற கட்சிக்கு அவர் பேசி இருந்தா என்ன சொல்லி இருக்கணும்? பூச்சியோட வாழ்க்கை பூச்சி கையில இருக்குன்னு சொல்லி இருந்தாதான் அது தன் கையில் அர்த்தம். அது இன்னொருத்தன் கையில எல்லாம் இருக்கு. அது எப்படியா அவர் எனக்காகவே பேசிட்டு போன மாதிரி எங்களுக்கு பேசி இருக்காரு. ஐயா அன்புநாதன் ஐயா, உண்மையிலேயே நீங்க அன்பு நிறைந்தவர் தான் ஐயா. ரொம்ப நன்றி. வாஸ்தவம் தானையா? பூச்சி உயிர் யாரு கையில இருக்கு? பூச்சி கையில இருக்கா, ஆட்சி கையில இருக்கா? அப்புறம் என்னவா, அவர் எங்க கல்லூரிக்கு வந்தாரியா, அதெல்லாம் வந்தாரு, பார்த்தாரு. நான் என் பிள்ளைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டாரு. உன் பிரச்சனை உன் கையில இருக்கு அப்படின்னு நான் ஊக்க உரை கொடுக்க போய் தான் அவனால படிக்க முடிந்தது, நல்லா தேர்வு எழுத முடிந்தது. ஒரு மாணவர்கள் உருவாவார்கள் என்றால் அதற்கு அடிப்படையில் ஆசிரியர்கள் தான் இருக்க முடியுங்கிறதையும் ஐயா அவர்கள் சொல்லிட்டார். முதல்ல டாக்டருக்கு நன்றி. எல்லாத்துக்கும் மேல எங்கள் நடுவர் ஐயா அவர்களுக்குமே நன்றி தான். ஏன்னா முன்னுரையிலேயே ஐயா எங்களுக்கான தீர்ப்பு சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க. இந்த மாபெரும் புத்தக கண்காட்சி நடைபெறுவது என்பது பெருந்தலைவர் காமராசர் ஐயா கையில் இருந்துதான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று ஐயா அவர்கள் சொன்னாங்க. பெற்ற தாய்க்கு பிரியத்தை மட்டும் கொடுத்து இந்திய தாய்க்கு இதயத்தையே கொடுத்த கர்ம வீரர் கல்வி கண் கொடுத்ததால் தான் இன்றைக்கு மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சியை, ஒரு மாபெரும் அறிவு திருவிழாவை நாம் நடத்த முடிகிறது என்றால் யார் கையில் இருக்கு? நம்ம வாழ்க்கை பிறர் கையில தாங்கய்யா இருக்கு. யாரோ ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக முன்னுதாரணமாக இருந்துதான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நன்றியோட நம்ம நினைச்சு பார்க்கணும். நடுவர் அவர்களே, இந்த 2 நாள்ல இந்துஸ்தான் டைம்ஸ் ஒரு பத்திரிகை, ஒரு ஆங்கில பத்திரிகை, அந்த பத்திரிகை ரஜினிகாந்த் டைம்ஸ் போட்டு முதல் பக்கத்திலேயே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 50 ஆண்டு திரையுலக வரலாற்றை பாராட்டி ஒரு பக்கமே வெளியிட்டு இருக்கிறது. இந்துஸ்தான் டைம்ஸ் என்பதை ரஜினிகாந்த் டைம்ஸ் என்று போட்டு வெளியிட்டு இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அவருடைய திறமை இருக்கட்டும். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் என்ன சொல்றார் தெரியுமா? நான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்னை உருவாக்கிய என்னுடைய இயக்குனர் கே பாலச்சந்தர் என்ற ஒருவர் தான் என்று குருவோட கையில தன்னை ஒப்படைக்கிறார். அது மட்டுமல்ல, நடிப்பு கல்லூரியில அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் கோபாலி என்பவரை சொல்லி சொல்லி பெருமைப்படுகிறார் என்றால் யாருமே தன்னுடைய உயர்வுக்கு நான் காரணம் என்று சொல்வதே கிடையாது. நிச்சயமாக அடுத்தவர்களின் உதவியால் தான் நான் உயர்ந்திருக்கிறேன்.
என்று சொல்வதுதாயா வழக்கம். அதுதான் உண்மையும் கூட. எத்தனை பேர் உயர்ந்திருக்கிறார்கள். அதை விட்டுட்டு இன்னைக்கு இத்தனை புத்தகம் இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது. கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அருமையா சொல்றார், நான் இவ்வளவு கவிதை எழுதுகிறேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய கற்பனை ஆற்றல் என் கையில இருக்குன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? என்னுடைய தாய் என் தம்பி தங்கைகளுக்கு தாலாட்டு பாடினாங்க பாருங்க கற்பனையாக. அதை கேட்டு கேட்டு வளர்ந்ததால் தான் கவிதை எழுத வேண்டும் என்ற உணர்வு எனக்கு வந்தது என்று சொல்கிறார். என்றால் நம் வாழ்க்கை எப்போதுமே அடுத்தவர் கையை பிடித்துதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்துடக்கூடாது. ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு வயசான காலத்துல பின்னாடி மாரடைப்பு வந்து ஒரு முறை மருத்துவமனையில் அவர் அட்மிட் ஆயிருக்கார். அவரை பார்க்கிறதுக்கு இயக்குனர் பாரதி ராஜா வந்து பார்த்துட்டு இருக்கார். ரெண்டு பேரும் பேசி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது சிவாஜி வந்து அவர்கிட்ட கதையை சொல்றாரு. நான் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டு போய் படுத்தேன்னா 3 மணி நேரம் நல்லா தூங்குவேன். 3 மணி நேரம் நல்லா தூங்குவேன். கரெக்டா 5 மணிக்கு கமலா காஃபியோட வந்து என்னை எழுப்புவாங்க. அப்பந்தான் எந்திப்பேன். இதான் வழக்கம். அன்னைக்கு திடீர்னு 4:30க்கு முழிப்பு வந்து நெஞ்சு வலி வந்து அடைச்சிருச்சு, வேர்த்திருச்சு, என்னால ஒண்ணுமே முடியல. பக்கத்துல டேபிள்ல அந்த நாக்கு கடியில வைக்கிற மாத்திரை இருக்கு, ஆனா அதை எடுக்க கூட என்னால முடியல, கீழே விழுந்துருவோன்னு பயம். நான் பதறி கொண்டு இருந்த போது நல்ல வேளையா 5 மணிக்கு காப்பி கொண்டு வர்ற கமலா அன்னைக்கு 4:30க்கு காப்பியோட வந்ததுனால நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல கேட்கிறாரு பாரதி ராஜாவை பார்த்து, ஏன்பா நீ வீடுலாம் கட்டிட்டியா? ஆமாங்க ஆமாங்கய்யா 4 வீடு கட்டியிருக்கேன். நீ 4 என்ன 40 வீடுனாலும் கட்டு, ஆனா அந்த வீடுங்கிறது பெரிய வீடா கட்டிராத, அளவாக இருக்கிற வீடா கட்டு. ஏனென்றால் ஒருத்தன் கூப்பிட்டா குடும்ப உறுப்பினர்கள் என்னன்னு கேட்கிற அளவுக்கு வீடு இருக்கணுமே தவிர பங்களா மாதிரி கட்டிராத. நான் கத்துனது பிரபு பிரபுன்னு கூப்பிட்டேன், ராம்குமார்னு கூப்பிட்டேன், ஒருத்தருக்குமே நான் பேசினது கேட்கவில்லை என்றால் உறுப்பினர்கள் கூப்பிட்ட உடனே வருகிற அளவுக்கு அளவாக கட்டு என்று சொல்கிறார். என்றால் நடுவர் அவர்களே, வாழ்க்கை என்பது குடிசையா இருக்கணும்ன்றாரு. அளவான வீடு, குடிசை வீடு இல்ல, பார்க்க தேவையான அளவுக்கு இல்லையா? அதான் அவர் சொல்றாரு. நடுவர் அவர்களே, என் கையில வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையில் பண பலம் என்பதை விட பலர் பலம் என்பதுதான் முக்கியம் என்பதைத்தான் அங்கே நடிகர் திலகம் சொல்லி இருக்கிறார். என்றால் வாழ்க்கையில் பிறர் கையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு கல்வி வந்து எவ்வளவோ முன்னேறி இருக்கு. ஆனா சின்ன வயசுல நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம படிக்கிறோமா? சின்ன வயசுல நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், ஏதோ ஒண்ணு படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா காலம் மாற 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 கால சூழலுக்கு ஏற்றார் போல நம்ம என்ன படிக்க போறோம்ங்கறத சூழல் தான் தீர்மானிக்கும், பிறர் கை தான் தீர்மானிக்கும். ஒரு காலத்துல ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சு படிச்சு முன்னேறினவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு மாறுச்சு, இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாதான் வேலை வாய்ப்புன்னு புற்றீசல் மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய படிச்சாங்க. அதுலயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஒரு குரூப், அதுக்கப்புறம் ஐடியா படிச்சாங்க. இப்ப எங்க போய் நிக்கிறோம்? ஏஐ படிக்கணும், சைபர் செக்யூரிட்டி படிக்கணும் அப்படின்னு நம்முடைய படிப்பு என்பதே நம்ம விரும்பி படிக்கிறது இல்ல, பிறர் எதை தீர்மானிக்கிறார்களோ அதைத்தான் படிக்க முடிகிறது. என்றால் வாழ்க்கை என்பது நம்ம தனி மனிதனாக நம் கையில் எப்போதுமே கிடையாது. நடுவர் அவர்களே, கல்விக்கு இன்னைக்கு அகரம்னு ஒரு அறக்கட்டளை நடிகர் சூர்யா வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த அகரம் அறக்கட்டளையில் 17வது ஆண்டு ஒண்ணு கொண்டாடுறாங்க. அதுல பேசின பிள்ளைகள் வந்து பேசுறாங்க, இது வரைக்கும் 17 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 51 மருத்துவர்களை அந்த அறக்கட்டளை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்றாங்க. அத்தனை பேர் அந்த அறக்கட்டளையின் மூலமாக படித்து முன்னேறி இருக்கிறார்கள். என்றால் படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பதும் அவர்களுக்கான வாழ்க்கைக்கு கை தூக்கி விடுவதும் என்பது எப்போதுமே அடுத்தவர்களினுடைய உதவியால் தான் நடக்கும். அதனால தான் நாங்களும் சொல்றோம், நம் வாழ்க்கை என்பது நம்ம கையில மட்டும் இல்ல, அடுத்தவர்கள் கையில் இருக்கிறது. நடுவர் அவர்களே, நமக்கு திறமை இருக்கும், ஆனால் அந்த திறமைக்கான வாய்ப்பை கொடுத்து ஏற்றி விடுவதற்கு நிச்சயம் பிறர் கை ஒன்று தேவைப்படும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் ஒரு கவிதை எழுதுவார். ஆலாபனைங்கிற ஒரு கவிதை தொகுப்புல பித்தன் அப்படின்னு ஒரு கவிதை உண்டு. அந்த கவிதையில ஒரு வரி வரும், தீக்குச்சி விளக்கை ஏற்றியது, எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள், பித்தன் தீக்குச்சியை வணங்கினான். ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டபோது சொன்னான், ஏற்றப்பட்டதை விட ஏற்றியது உயர்ந்ததல்லவா என்று கேட்டான் என்று அந்த கவிதையை முடிப்பார்.
நடுவர் அவர்களே, நாம் எல்லோரும் விளக்காக சுடர்விட்டு ஒளி வீச வேண்டும் என்றால் தீக்குச்சியாக இன்னொரு கை வந்து ஏற்றி வைத்தால் தான் நம்முடைய தீபம் பிரகாசமாக எரியும். அதனால் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுகள் மட்டுமல்ல, நம்முடைய எதிரிகள் கூட நம் வாழ்க்கையில் நாம் உந்து சக்தியாக இருந்து நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்றால் நம் வாழ்க்கை என்பது எப்போதும் பிறர் கையில் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளை நினச்சிக்கிட்டு போகாதீங்க. ஒரு 41 பேர் அன்னைக்கு காலையில் போகும்போது அவன் உயிர் அவன் கையில் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போனான். இல்லைங்க, காலையில் அப்படி தானே போயிருப்பான். தாய் அப்படி தான் போயிருக்கும். அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கதையை பார்த்தோம்னா கந்தலாகி போச்சு. அது மேலே இருந்தவனுக்கும் தெரியல யார் கையில் இருக்குன்னு தெரியல, கீழே இருந்தவனுக்கும் தெரியல. ஆக நாம மட்டும் இல்லை, பிறர் கையிலையும் இருக்கு அப்படின்னு சுற்றி வர்றாங்க. இதுவும் சரியாகத்தான் இருக்கு இல்லைங்க. யோசிச்சு பார்த்தா தப்பு பண்ணுறோமோ, இந்த மனுஷனை கேட்டு தப்பு பண்ணிட்டோமோ, ஏன்னா நம்மளை நல்வழிப்படுத்தணுமா இல்லையா, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு அச்சம் நமக்கு இருக்கு. ஆனால் இந்த அம்மா சொன்னதையே நம்பிட முடியுமா? இப்போ யாரையும் நம்ப முடியல. அது வேற தகராறாக கிடக்கு. அவன் ஊதிட்டு போயிடுறான். என்ன சொல்றான் ஏது சொல்றான்னு தெரியல. அழுகிற மாதிரி அழுகுறாங்க. நமக்கு என்னமோ ஏதோன்னு ஒரு பயமாகவும் இருக்கு. நமக்காக அழுகிற ஆள் யார் எத்தனை பேராக இருக்கான்னு நமக்கு பயமா இருக்கு. அதனால சரி, இன்னொரு வார்த்தை சான்ஸ் கேட்டு பார்ப்போமே. இன்னொரு வார்த்தை கேட்போம். வாங்க ஐயா ராஜகுமார், வாங்க. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேராசிரியை ரேவதி மேடம் வந்தாங்க. நல்லா பேசினாங்க. அவங்க தான் பேசினாங்க. அவங்களுக்காக வேற யாரும் பேசல. மண்டபத்தில் யாரும் எழுதி கொடுத்ததை இவங்க வாசிக்கல. அவங்களாவே நிறைய சினிமா பார்த்திருக்காங்க. ரஜினிகாந்த் சினிமா பார்த்திருக்காங்க, அப்புறம் நடிகர் திலகம் சினிமா பார்த்திருக்காங்க, நிறைய கதைகள் எல்லாம் படிச்சிருக்காங்க. அவங்க பேச வேண்டியதை அவங்க தானே பேசினாங்க. ஒரு பேச்சு ஜெயிக்கணும்னாலே நாம சொந்த கால்ல நின்று பேசினாதான் ஜெயிக்க முடியும்னா அது வாழ்க்கைக்கும் பொருந்தும். மழை பெய்யுது இல்ல, சில நேரங்களில் எழுதி கொடுத்ததையும் இப்ப பேசுறாங்க. அது நிலைக்காதுயா, அது நிலைக்காது. சொந்தமா பேச்சுங்கிறது உள் உணர்வுல இருந்து வரணும். யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்ததை பேசினா அது நிலைக்காது. நீங்க தான் சொன்னீங்க 41 பேர் காணாம போயிட்டாங்கன்னு. இதுல இருந்து இது இந்த தலைப்புக்கானது இதுதான். எந்த கூட்டத்துக்கு போனாலும் நம்ம உசுர நாமளே காப்பாத்திக்கணுங்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் இருந்தா போங்க. விட மாட்டேன் நானே. யாரையோ நம்பி போனா வளர்த்துக்கிட்டாங்களே, யாரையோ நம்பி போனா சிக்கல் தான் வரும். அதுதான் இது. நம்ம உசுறு நாம தாங்க காப்பாத்திக்கணும். மழை பெய்யுது, மழை பெய்யும் போது நனையாம இருக்கணும்னா நாம தான் குடை பிடிக்கணும். யாரோ ஒருத்தர் குடை பிடிப்பாங்கன்னு நினைஞ்சு போனா மழையில நனைவோம், அப்புறம் ஜலதோஷம் வரும், காய்ச்சல் வரும். நாம தான் ஊசி போடணும். உங்களுக்காக வேற யாரும் ஊசி போட முடியாது. உங்களுக்கு நோயின்னா நீங்க தான் மருந்து சாப்பிடணும். நான் வரும்போது எனக்கு இன்னொருத்ததான் கொடை பிடிச்ச வந்தாங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க தெரியுமா, கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேசினாங்க. எங்க விருதுநகர் வந்தாலே ஒன்னு சொல்றேங்க, கர்ம வீரர் காமராஜர் இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னம்பிக்கையும் உழைப்பும் மக்கள் மீது இருக்கிற அன்புமோடு நாம் வேலை செஞ்சா மக்கள் எப்போதும் ஞாபகத்தில் வைத்திருப்பார்கள் என்பதற்கு கர்ம வீரர் காமராஜருடைய வாழ்க்கை உதாரணம். எங்க எப்படி அகரம் பவுண்டேஷனை பற்றி சொன்னாங்க. 51 பேர் டாக்டர்களாக்கி இருக்கிறார். அவர்கள் செய்த உதவி, அவங்க பண உதவி செஞ்சாங்க. ஆனா அவங்க அந்த படிக்க வைக்கிறதுக்கு மாணவர்களை தேர்வு செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா,
நல்லா படிக்கிற பிள்ளைகளா பார்த்து தான் தேர்வு பண்ணுவாங்க. நல்ல மார்க் எடுத்திருக்கணும். பொருளாதார வசதி இல்லைன்னா பிள்ளைகளுமே நல்லா படிக்கிற பிள்ளைகள் தான், அதுல மாற்றமே இல்லைங்க. எங்க என்னென்னமோ பேசி இருக்கிறாங்க. மேடம் வந்து அடேங்கப்பா வாழ்க்கையில அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், எங்கள் மாணவர்கள் அப்படி இருந்தாங்க. அங்க கல்லூரியில ஒரு மாதிரி பேசுவாங்க, இங்க வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? வாழ்க்கையில நாம முடிந்தவரை முயற்சி செய்யறது வாழ்க்கை இல்லைங்க. நாம நினைச்சது முடிகிறது வரைக்கும் முயற்சி செய்யறது தான் வாழ்க்கை. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். மனதில் உறுதி இருந்தா எல்லாத்தையுமே நாம சாதிக்கலாம். ஒரு அறிஞர் ரொம்ப அழகா சொன்னா, உலக வரலாறுங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க, தன்னம்பிக்கை உள்ள சில மனிதர்களினுடைய வாழ்க்கை தான் உலக வரலாறுன்னா. சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம். அவர் குறுகலான ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருக்கிறார். குரங்குகள் துரத்துது. குரங்குகள் துரத்துனோன்னு அவர் வேகமா ஓடுறார். ஓடும்போது ஒரு குரல் கேட்குது, ஓடாத நில்லு, குரங்குகளை எதிர்த்து நில்லுன்னு சொல்றது. அவர் எதிர்த்து நிற்கிறார். குரங்குகள் பயந்து ஓடுது. இந்த கதையை சொல்லிட்டு அவர் சொல்றார், இது மாதிரி தான் நாம வாழ்க்கையிலையும் குரங்குகள் மாதிரி சில துன்பங்கள் துரத்தும். அந்த துன்பங்களை பார்த்து நாம பயந்து ஓடுனா துன்பம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். எதிர்த்து நின்று நாம் ஃபேஸ் பண்ணி ஜெயித்தால் துன்பம் நம்மை விட்டு விலகி போகும்னு அவர் வாழ்க்கையில சொல்லி இருக்காருன்னா இதுதான். எவ்வளவு பிரச்சனைகள் வரும், எவ்வளவு இருந்தாலும் அவற்றிலிருந்து நாம தாண்டி முன்னுக்கு வரணுங்க. இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம். உலகத்தின் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் என்று போற்றப்படக்கூடியவர் கிரேக்கத்தினுடைய டெமாஸ்தனிஸ். உலகத்தின் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். அவர் ஆரம்பத்தில் திக்குவாயோடு இருந்தா, பேச முடியாது, பேச்சு வராது, திக்குவாய் இருந்தது. எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. எல்லாருமே இவனுக்கு பேச்சு வரலங்கிறதுனால அவனை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? வீட்டுக்குள்ள போனார். வீட்டுக்குள்ள போய் கதவெல்லாம் தாழ்பால் போட்டுக்கிட்டு தலைய பாதி மொட்டை அடிச்சார். மொட்டை அடிச்சுட்டு ரூமுக்குள்ளாலே உட்கார்ந்து இருந்துட்டார். வாயில கூழாங்கற்களை போட்டுட்டு பேசி பேசி பயிற்சி எடுத்தார். பேசி 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 பயிற்சி எடுத்து ஒரு குறிப்பிட்ட நாள்களுக்கு பிறகு அவர் பயிற்சியின் மூலமாக திக்குவாய் குறைபாடு குறைந்து உலகத்தின் மிகச்சிறந்த சொற்பொழிவாளராக மாறினார்னா ஒரு திக்குவாயையே பயிற்சியினால சரி பண்ண முடியும்ங்கிறதா வாழ்க்கையினுடைய யதார்த்தம்ங்க. எல்லாருமே நம்ம சில நேரங்களில் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. எதையுமே நாம கண்டுக்காங்க போனா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். புத்தருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம். புத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். ஒருத்தன் வந்து புத்தரை கடுமையா திட்டுறான். அவர் சிரிச்சுக்கிட்டே அப்படி உட்கார்ந்து இருக்கிறார். இன்னொருத்தர் வந்து நீங்க தான் உலகத்தின் மிகச்சிறந்த சிந்தனையாளர், புத்தர் வாழ்கன்னு புகழ்றான். அப்பவும் அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். பக்கத்துல இருந்த சீடர் கேட்டார், ஒருத்தன் வந்து உங்களை திட்டும் போதும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தீங்க, ஒருத்தன் வந்து உங்களை புகழ்ந்து பேசுறான், அப்பவும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தீங்க, இதுல இருந்து நீ என்ன சொல்ல வர்றீங்கன்னு சொல்லும் போது புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அவரவர் கொண்டு வந்ததை அவரவர்களே எடுத்துட்டு போகட்டும், இதுதான் நான் உலகத்துக்கு சொல்லக்கூடிய நியதினார். ஒருத்தர் புகழ்ந்தாலும் சரி திட்டுனாலும் சரி நான் மனதுக்குள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அது நம்மை ஒன்றும் செய்யாது என்பதுதான் புத்தருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய உதாரணம். அதனால்தான் சொன்னா 1000 இருந்தன போதி மரங்கள், ஒரே ஒருத்தன் தான் புத்தனாக மாறினான். அப்ப நாம மரத்தினால நம்ம வெற்றி இல்லைங்க. உட்கார்ந்தவன் சித்தார்த்தன், அவன் புத்தனாக எழுந்தான். அவன் மனசுதான் காரணமே தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க ஒரு தேனீச்சியை பார்த்து ஒரு பறவை கேட்டுச்சு, நீ மலர்கள் தோறும் போய் தேடி போய் தேனை சேகரிச்சுட்டு வந்து அழகா கூடு கட்டி தேனை சேகரிச்சு வைக்கிறான். இந்த மனுஷர்கள் இருக்காங்கல்ல, எந்த கஷ்டமும் படாம சிரமப்படாம வந்து இந்த தேனை திருடிட்டு போறாங்களே, இது உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அந்த தேனீச்சி சொல்லிச்சான், எனக்கு அதெல்லாம் கஷ்டமா இல்ல, மனிதர்களால் நான் சேகரித்த தேனை மட்டும்தான் திருட முடியும், தேனை சேகரிக்கின்ற என்னுடைய திறமையை மனிதர்களால் திருடவே முடியாதுன்னு சொல்லிச்சான். இப்ப பாருங்க, எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நாம் நம்மை தாண்டி ஜெயிக்கணுங்க. விளையாட்டு துறையிலையும் ஒரு செய்தியோட நிறைவு பண்றையா, விளையாட்டு துறையில எத்தனையோ சாதனையாளர்களை பார்க்கிறோம். முடியாதவர்கள் கூட மிகப்பெரிய சாதனையை செய்து காட்டி இருக்கிறாங்க. கடந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல வில்வித்தை போட்டியில் பாராலிம்பிக்ல மெடல் வாங்கினாங்க, பதக்கம் வாங்கினாங்க. சீத்தல் தேவின்னு பேரு, ஜம்மு காஷ்மீர் மாநிலம்.
இப்ப வில்வித்தை போட்டிக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது கைதானுங்க. ஆனா அந்த சீத்தல் தேவிக்கு 2 கையும் கிடையாது. ஒரு போட்டிக்கு எது தேவையோ அது இல்ல. என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 கால்களால் பயிற்சி எடுத்தாங்க. மிக கடுமையான பயிற்சி எடுத்து ஒரு நாளைக்கு 300 அம்புகளை செலுத்தி பயிற்சி எடுத்து அதன் மூலமாக சாதாரண சின்ன சின்ன போட்டிகள் எல்லாம் வெற்றி பெற்று பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பாராலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்குகிற அளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா அது பயிற்சியும் முயற்சியினால தான் வருங்க. மிக குறைந்த வயதில் பாராலிம்பிக்கில் பதக்கம் வாங்கிய ஒரு போட்டியாளர் என்கின்ற சாதனையோடு அவங்க நிறைவு பண்ணி இருக்கிறாங்கன்னா அதான் விஷயங்க. எவ்வளவோ தடைகள் இருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு அமுக்கிட்டு இருந்தோம்னா வெற்றி பெறவே முடியாது. எங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் ஐயா, ஒருத்தர் சாதாரணமா ஒரு தள்ளு வண்டி கடை வச்சு இட்லி வித்துக்கிட்டு இருந்தார். அப்புறமா தோசை போட்டார். அந்த சுவை நல்லா இருந்ததுனால மக்கள் தேடி வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வியாபாரத்தை பெருக்கினார். அந்த பகுதியில கொஞ்சமா ஒரு இடத்தை வாங்கி ஒரு கடையை கட்டினார். ஒரு ஹோட்டலா ஆரம்பிச்சார். ஹோட்டல் ஆரம்பிச்ச பிறகும் கூட்டம் அதிகமாயிடுச்சு. இதை பார்த்த உடனே ஏற்கனவே அந்த பகுதியில கடை நடத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் வயிற்றெரிச்சல் வந்துருச்சு. இவன் வந்து நம்ம பொழைப்ப கெடுத்துருவானே நினைச்சிட்டு ஒரு நாள் இரவு அந்த கடையை தீ வச்சுட்டாங்க. அதிகாலையில வந்து பார்க்கிறார், மொத்த கடையும் எரிஞ்சு சாம்பலா இருக்கு. வந்து பார்த்தவர் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்தவர் ஒரு நிமிஷம் உட்கார்ந்தார். ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு சட்டுன்னு எந்திரிச்சார். எந்திரிச்சு அந்த கறிக்கட்டையா எல்லாமே கிடந்தது. அதுக்குள்ளால போனார். ஒரு கரகரன்னு ஒரு மரக்கட்டை இருந்தது. அதை எடுத்தார். ஒரு சாக் பீஸ் எடுத்தார். எழுத ஆரம்பிச்சார். பக்கத்துல பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைச்சாங்க. என்ன எழுதினார் தெரியுமா? கடை நாளை முதல் வழக்கம் போல் செயல்படும் அப்படின்னு எழுதினார். நீ என்னுடைய கடையை எரிக்கலாம், என் கனவையும் உழைப்பையும் உன்னால் எரிக்க முடியாதுன்னு சொன்னா எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளிலிருந்து என்னால் ஜெயிக்க முடியும் என்பதை தன்னம்பிக்கையால் ஜெயித்து காட்டலாம். நம் வாழ்க்கை என்பது நம் கையில் தானே தவிர இன்னொருத்தர் கையில் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நல்ல அந்த கடைக்காரர், சாப்பாட்டு கடைக்காரர் இருக்காரு பாருங்க, அது ஒரு நல்ல காரியம்தான். அது ரொம்ப அருமையாக அதை சொல்லியிருக்காரு. ஆனால் ஒன்று பிரச்சனை, அவருக்கு வீட்டில் போய் சாப்பிடணும். வீட்டில் வீட்டம்மா தான் சாப்பாடு போட்டிருக்கணும். இப்போ இவரும் இப்போ இன்னைக்கு பேசியிருக்காரு, அவராக இங்கே பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் இவராக சாப்பிடுவார். அது வீட்டம்மா சமைச்சு வச்சுருக்கோம். அது சமைக்கலைன்னா கதை போச்சு. சரி, ராஜா என்ன சொல்றாரு பாப்பா. வாங்க ராஜா.